ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க செல்லர் டோர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 37 minutes இருக்கு. இந்த படத்தை வோகன் ஸ்டெயின் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல அடிசன், ஜார்டனா, ஸ்காட் ஸ்பீட்மேன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமலே இருந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனால் ஒரு சிச்சுவேஷன்ல அபார்ஷன் ஆயிடுது. அதுல ரொம்ப எக்ஸான் அவங்க பாத்தீங்கன்னா சரி வீடை மாத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. அதுக்காக அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு ஊருக்கு வெளியே ஒரு வீடு பாக்குறாங்க. அப்போ ஒரு பணக்காரரை பாக்குறாங்க. அவரு என் வீடை நான் உங்களுக்கு தரேன், ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க எந்த காரணத்தை கொண்டும் கீழே இருக்க டோரை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வீடை ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. முதல்ல நம்ம ஹீரோ ஃப்ரீயா கொடுக்குறாரு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு அவங்க கைக்கு வந்துடுறது. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லாம வீட்டுல இருக்க மாதிரி ஆயிடுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டோர்ல ஒரு ஓட்டை போட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா எடிட்டிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோயினை சொல்லி அவனும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை சூப்பரா நம்ம பார்த்து முடிச்சிடலாம். படத்துல காட்டுற த்ரில்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பல சீன்ஸ் பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அதனால இவங்க ரைட்டிங் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீட்டான ஒரு ரைட்டிங்ல எழுதி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வேற லெவல்ல இருந்துரும். இப்படி பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருந்திருக்காது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.